போட்டோலி சொந்தங்களே, அன்புமணி தம்பிகளே வணக்கம். நமது அண்ணன் அன்புமணி தலைமையிலான பாமகவின் தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவித்தாகிவிட்டது. இனி நாம் களத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனெனில் இந்த எலெக்ஷன் நம்ம ஒரே நேரத்தில் எதிரியையும் துரோகியும் சந்திக்க போகிறோம். நம்ம அன்புமணி அண்ணனோட தலைமையிலான பாமக முதல் முறையாக இந்த எலெக்ஷனை எதிர்கொள்கிறதுனால அண்ணன் அன்புமணி அவர்கள் நிற்க வைக்கிற அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுவது நமக்கு முக்கியமான கடமையில் ஒன்று. எனவே நம்ம தீவிரமாக எலெக்ஷன் வேலை செய்யணும். ரெண்டாவது, இந்த துரோகி கூட்டம் ஒரு வேட்பாளரில் அறிமுகப்படுத்துகிறாங்க. டாக்டர் ராமதாஸ் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இவருக்கு தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 85 வயசில் இந்த சமூகத்தையே இந்த சமுதாயத்தை காட்டி கொடுக்க கூட தயங்காமல் தன்னுடைய கீழ்த்தரமான வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம இனத்துக்குள்ளேயே ஒரு வேட்பாளரை நிறுத்தி நம்ம ஓட்டை பிரித்து திமுகவுக்கு சாதகமாக ஆக்கணும். அதுதான் இவருடைய அஜெண்டா. ஐயா, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு மேலே எவ்வளவு மேன்மையாக இருந்தீங்களோ இப்போ அவ்வளவும் ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டீங்க. இனிமேலாம் உங்களை ஐயான்னு கூப்பிடவே கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா உங்கள் மேலே அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை ஏற்று போச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூடவே இருக்கிறான் பாரு ஜிகே மணி, அவனுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. உங்களை ஆண்ட இருந்தால் கடைசி வரைக்கும் போய் கரை சேருவோமான்னு நம்பிக்கை கிடையாது. சரிதானே? ஏன்னா ஜிகே மணி உங்கள் கூட தான் இருக்கிறான். ஆனால் தான் பிள்ளைய வேறு கட்சிக்கு போய் போயிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டான். தான் பிள்ளைக்கு நம்முடைய பரம எதிரி திமுககாரன் கூட்டணியில் ஒத்துழைப்போட தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவி, அரசியலுக்கு காங்கிரஸ். ஏன் உங்களை நம்பலை? உங்களுக்கு எப்போதும் ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறானே ஜிகே மணி புள்ளையே உங்களை நம்பலையே, அப்புறம் எவன் நம்புவான் சொல்லுங்கள்? பெத்த புள்ள நம்பலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பெத்த புள்ள நம்புகிற மாதிரியா நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நடந்துக்கிட்ட செய்முறைக்கு என்னை உண்மையாகவே நான்லாம் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்பம் கிடச்சிருந்தா அது என்ன தான் ஆயிருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அந்த அன்புமணின்ற தெய்வம் இதெல்லாம் கண்டுக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க வாசி தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க போல். சரிதானே? ஆனால் நீங்கள் நிற்க வைக்கிற ஒரு வேட்பாளர் கூட 10 ஓட்டை தாண்ட மாட்டான். அதை ஒன்றா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த முறை நீங்கள் நிற்க வைக்கிற வேட்பாளர் எல்லாம் இந்த வன்னிய மக்கள் வேறு ஏரியாவில் போனோன்னா கல்லடி தான் பட்டுன்னு வருவானுங்க. சரிதானா? ஏன்னா இந்த நம்ம ஓட்டை பிரித்து எதிராளி ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை துரோக வேலையிலையும் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற அடிமைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தக்க பாடத்தை இந்த எலெக்ஷனில் இந்த வன்னிய சொந்தங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. குறிப்பாக இந்த ஜிகே மணி கருணாகத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த ஜிகே மணி கருணாகம் எந்த தொகுதியில் நிற்கிதுன்னு பார்த்து அதுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அதாவது ஜிகே மணி பார்த்தாவது கற்றுக்குங்க. தான் மகனுக்கு தான் போனாலும் பரவாயில்ல, தான் ராமதாஸாவோட சேர்ந்து குட்டுச்சோவராக போகிறது உறுதி, நமக்கு எதிர்காலம் கிடையாது, அதனால் நீ போய்ச்சிக்கப்பா எங்கேயாவது. இந்த திரைப்படங்களில் காட்டுவாங்க பாரு, ஒரு அப்பனோ இல்லை அம்மாவோ சாகிற நிலைமையில் இருந்தாங்கன்னா தான் கூட இருக்கிற குழந்தைய நான் எப்படியா போனாலும் பரவாயில்ல நீ போய்ச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போன்னுவாங்க பாரு. அந்த மாதிரி உங்களாக கெட்டு குட்டுச்சோறானாலும் பரவாயில்ல நான் மட்டும் ஆயிடுறேன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த புள்ளைய நீங்கள் கொடுத்த பதவியை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க சொல்லிட்டான் பாரு. அவன்தான் மனிதன். அவனை பார்த்தாவது கற்றுக்குங்க. சரிதானா? அதை விட்டுட்டு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த இனத்தையே காட்டி கொடுக்குற வேலையை செய்யாதீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன தான் அதாவது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பை படிப்படியாக இறக்கிக்கிட்டு தான் கட்டி எந்த இடத்துலையுமே இனிமேல் உயர போகிறது கிடையாது. சரிதானா? டாக்டர் ஐயான்னு சொல்லிக்கிட்டு இருங்க. இந்த எலெக்ஷன் கிட்ட வரட்டும் பாருங்கள். நீங்கள் பண்ணுற வேலையால் உங்களுக்கே தெரியும் ஐயா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரம்மாண்டமான கூட்டம் கூடும். அதாவது அதெல்லாம் காசு கொடுத்து வர வைக்கிற கூட்டம் இல்லை, நம்ம சமூக கூட்டம். நம்ம சமூக மக்கள் நம்ம தலைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
வருவாங்க. ஆனால் இனிமேல் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கிற வேட்பாளர்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்கள்ல, அங்கே போய் பார்ப்பீங்க பாருங்க, 4 பேர் தான் நின்று இருப்பான். அது கூட நம்ம ஜாதிகாரன் நின்று மாட்டான். ஏன்னா நம்ம சமுதாயத்துக்காரன் எவனுமே உங்கள் முகத்திலேயே முழிக்க மாட்டான். எல்லாமே அசிங்கமாக பேசுகிறான். உங்களை எவனும் பார்க்குறதுக்கு கூட விரும்பல. அந்த அளவுக்கு இந்த வன்னிய மக்கள் வந்து உங்கள் மேலே வெறுப்பாயிட்டாங்க. உங்கள் அரசியல் வாழ்வு இதோட அஸ்தமனம். நீங்கள் என்ன பண்ணாலும் இனிமேல் வந்து நீங்கள் தமிழக அரசியலில் டெவலப் நீங்கள் ஆகவே முடியாது. இனிமேல் இந்த மக்களுக்கான தலைவன் அன்புமணி தான் சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே நீங்கள் வேட்பாளரை நிறுத்தி அந்த வேட்பாளர் ஏன்னா ஒரு 1,00,000 ஓட்டை பிரிச்சிடுவான்னு மட்டும் கனவு மட்டும் காணாதீங்க சதனா. நீங்கள் எங்கேயோ யாருக்கோ கடன் பட்டிருக்கீங்க. அந்த கடனுக்காக இவனுங்களை பலிகடா ஆக்குறீங்க வேட்பாளரை நிற்க வச்சு. அதே மாதிரி நீங்கள் நிற்க வைக்கிற வேட்பாளர்லாம் ஒன்றும் யோக்கியம் கிடையாது சதனா. எல்லாரோடைய யோக்கியத்தனத்தையும் பார்த்தோன்னா உங்களை மாதிரியே தான் இருப்பான். பெத்த பிள்ளைக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்காம சொந்தக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவற விட்டவன் அந்த மாதிரி ஆளுங்க தான் உங்க கூட இருக்கிறோம் ஃபுல்லாகவே. அதனால் நீங்கள் நிற்க வைக்கிற வேட்பாளர் 1,00,000 ஓட்டு வாங்கி இந்த பாமக வெற்றியை தடுத்துடலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க சரிதானே. இது போகட்டும். வன்னிய சொந்தங்களே, நம்ம வந்து இந்த துரோகத்தெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம சொந்தங்கள் இன்னும் வரப்போகிற ஒரு 25 நாளைக்கு கொஞ்சம் கடுமையான தேர்தல் வேலைகளை செஞ்சு நம்ம அன்புமணி அவர்களை மீண்டும் தமிழக அரசியலை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அமர வைப்போம் என உறுதி கூற வேண்டும். நன்றி, வணக்கம்.